ஒரு வகையில ராஜியம்மா அடிபட்டு மயங்கி விழுந்து கிடக்கிறத பார்க்கும்போது சங்கடமா இருந்தாலும் யார் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த அக்ஷயாவே வந்து ராஜி அம்மாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ராஜி அம்மாவை கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா ராஜி அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. எதுக்கு நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போன அக்ஷயா அங்க மயங்கி விழுந்து கிடந்த ராஜி அம்மாவை பார்த்ததும் பதறியே போயிட்டாங்க. கௌரி அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிடுவோம் அவங்க ஓடி வந்து பார்த்தவங்க அவங்களும் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ராஜி அம்மா பேசின பேச்சுக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்க பொய் பித்தலாட்டத்துக்கும் இது சரியான தண்டனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமாவது ராஜி அம்மா திருந்துவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க பிரச்சனையை வச்சு பிரச்சனையை மேலும் பெருசாக்கணும் அப்படின்னு தான் விஷவள்ளி வேணும்னு இனியாவுக்கு போன் பண்ணாங்க. அது ஒரு வகையில இனியாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே துடியா துடிச்சு போனாங்க. இத பத்தி சூர்யா கிட்டையும் பேசினாங்க. அது மட்டும் இல்லாம ராஜி அம்மா பண்ண விஷயத்தை ஒரு வரி விடாம அப்படியே சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா அதிர்ந்தே போயிட்டாரு. எங்க அம்மாவும் அப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்குறி அவர் முகத்துல ரொம்பவே பெருசா தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அக்ஷயா உங்க அம்மா கேட்ட கேள்வியில மனசொடிஞ்சு போயிட்டா, தான் உயிரை மாற்றிக்கவும் முடிவு பண்ணிட்டா, நல்ல வேலையா அத்தை பார்த்துதான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னதும் சூர்யாவுக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு. அதை விட முக்கியமான விஷயம், இப்ப அத்தையும் அக்ஷயாவும் உங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா கிட்ட விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுக்கவும் போய்கிட்டு இருக்காங்க. அது உங்க அம்மா கைக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சூர்யாவும் இனியாவும் வேகமா வீடு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. வழியிலேயே நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் ஆட்டோ டிரைவர் செல்வத்திட்ட பேசிட்டு இருந்தாங்க. எதாச்சும் விக்ரம பார்த்ததும் ஆட்டோவை நிறுத்தி இனியாவும் சூர்யாவும் விக்ரம நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போனதுமே வீட்டுல நடந்த பிரச்சனை பத்தி சொன்னதும் விக்ரம் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நமக்கு யாருமே போன் பண்ணி சொல்லல, அந்த அளவுக்கு நம்ம ஆகாதவங்களா போயிட்டோமா, இத பத்தி நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு விக்ரமும் சுபாஷும் வீடு நோக்கி போறதாகவும் சூர்யாவும் இனியாவும் சூர்யாவோட வீட்டுக்கு போய் அக்ஷய் கையெழுத்து போட்டிருக்க விடுதலை பத்திரத்தை ராஜி அம்மா கைக்கு கிடைக்காத மாதிரியும் தேவைப்பட்ட அவங்க கிட்ட சமாதானம் பேசுறதுக்கும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தனித்தனியா ரெண்டு பேருமே பிரிஞ்சு கிளம்பினாங்க. வீட்டுக்கு போன சூர்யாவுக்கும் இனியாவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க ராஜி அம்மா இல்ல, இன்னும் சொல்ல போனா யாருமே இல்ல. ஆனா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்ததையும் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்கன்ற தகவல் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. ரெண்டு பேருமே எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு வேகமா அங்கிருந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் நின்ன பிறகுதான் ராஜி அம்மா நடந்த பிரச்சனையை பத்தியும் அவங்க இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்ற தகவலும் அவங்களுக்கு கிடைச்சது. கூடவே அக்ஷய கையெழுத்து போட்டு கொடுத்த விடுதலை பத்திரத்தையும் சூர்யா கிட்ட கொடுக்க சொல்லி அங்கிருந்து நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தான் கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. நல்ல வேலையா அந்த பத்திரம் ராஜி அம்மா கைக்கு போகல, சூர்யா கைக்கு கிடைச்சிருச்சு. அதை இனியாவும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. விக்ரமும் சுபாஷும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் வீட்டுக்கே வந்து சேர்ந்திருந்தாங்க. இதுக்கிடையில தான் சிவனாண்டியோட போட்டோ சுபாஷுக்கு வாட்ஸ்அப்ல வந்து சேரவும் அதை விக்ரம் கிட்டையும் காட்டினாரு. விக்ரம் அதை பார்க்கும்போது விஷப்பாம்பு சிவமும் சிவனாண்டியோட போட்டோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதை விக்ரம் கவனிக்க தவறவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் गाइस.